51வது அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா chapter 51 verse 2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என் கூட நீங்க பேசணும், என் கூட நீங்க பேசணும், என் கூட நீங்க பேசணும், என் கூட நீங்க பேசணும். ஆண்டவரே, மனுஷ சத்தம் அல்ல, உங்க சத்தத்தை கேட்கணும். கர்த்தாவே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே, என் கூட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால என் கூட பேசுங்க. பிரயோஜனமானது எனக்கு பேசுங்க. நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறேன், என் கூட பேசுங்க. கலங்கி போய் வந்திருக்கிறேன், என்னோடு பேசுங்க. எல்லாரும் எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும். திக்குவாயனும் மந்த நாவுள்ளவனுமாகிய அடிமையின் நாவை கத்த நீர் தொடும். உண்மை அல்லாமல் என்னால் எதுவும் கூடாது. என்ன பேச விரும்புறீங்களோ ஆண்டவரே, அவைகளை நீங்க பேசும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, என்னோடு எங்களோடு கூட நீர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்த நீர் தொடும். அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றிக் கொள்ளட்டும். அதில் இருக்கிற கற்கள் எல்லாம் பொறுக்கி போடப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு கத்த நீர் இடைபெட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பாபா. தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்றெடுத்த சாராளை நீங்கள் பாருங்கள். இப்ப நம்ம சாராளை விட்டுருவோம், ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கும்போது என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம், he was helpless. அவன் எந்த உதவியும் இல்லாத நிலைமையில அவன் காணப்பட்ட போது நான் அவனை அழைத்தேன், அவனை நான் ஆசீர்வதித்தேன், நான் அவனை பெருக பண்ணினேன். ஆமென். எந்த சூழ்நிலையில நான் அவனை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் தனிமையாய் இருக்கும்போது. அவன் எப்படி இருந்தா? தனிமையாய் இருக்கும்போது. நீங்க 11வது அதிகாரம் கடைசி 2 வசனத்துக்கு வாங்க. அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, வாசியுங்கள். சமுத்திர முனையை 11வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். ஆதியாகமம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமின் மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு
கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அங்க ஸ்டேராகுடைய ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சு. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரும்ப வாசிங்க. தேராகு தன் குமாரனாகி ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகன் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசம். அப்ப எங்க இருந்தாங்க அவங்க? ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலே இருந்தார்கள். அந்த பட்டணத்திலே இருந்து கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமையும் ஆபிரகாமிய மனைவியாகிய சாராளையும் பேரன் லோத்துவையும் அழைத்துக் கொண்டு போனது யாரு? தேராக விக்கிரகாராதனைக்காரனா இருந்தாலும் கானானுக்கு போகணுங்கிற ஆசை உள்ளவன். எங்க போகணுங்கிற ஆசை உள்ளவன்? ஆமாங்க, கானானுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு. தான் மட்டும் போகணும்னு நினைக்கல. போன யாரையும் இதைத்தான் கூட்டு போனோம். சொல்லுங்க, தன்னுடைய மகனையும் மருமகளையும் பேரனையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருந்துச்சு? தேராவுக்கு இருந்துச்சு. நல்ல எண்ணம் தானே. ஆனா அப்படி போன இடத்துல அதற்காக அவன் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, கானானுக்கு போகணும்னு சொன்னா நம்ம ஊரை விட்டுட்டு என்ன செய்யணும்? ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை விட்டுட்டு போகணும்னு சொல்லி அவன் புறப்பட்டு போனான். போகும்போது அங்கே அவன் ஒரு இடத்துல தங்கிட்டான். அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆரான். அந்த ஆரானிலே தங்கின உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேராகினுடைய ஆயுசு காலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயா ஆரான்லயே முடிச்சிட்டாரு, கதையை முடிச்சிட்டாரு. இப்பொழுது ஆபிரகாமுடைய நிலைமை என்ன? மனைவி. புரியுதாங்க? மனைவி. அது மட்டுமல்ல, தேராகின் பேரனாகிய லோத்து. இவங்களால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சாரால் கூட இருந்தாலும் லோத்து கூட இருந்தாலும் இல்லாதது மாதிரிதான். எப்படிங்க? இருந்தாலும் இல்லாதது மாதிரிதான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கும்போது. சொல்றது புரியுதா? சாராளால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. லோத்துவால என்ன செய்ய முடியும்? அவன் பேரன், அவன் சின்னவன். புரியுதா? அவனுக்கு எதை செலக்ட் பண்ணணும்னே தெரியாது. நல்லது தீமை எதுன்னு சொல்லி தெரியவே தெரியாத ஒரு மனுஷன். யாரு? லோத்து. அதனாலதான் எதை செலக்ட் பண்ணா? சோதோம செலக்ட் பண்ணி போனவன். எதை தெரிந்து கொண்டு போனா? கர்த்தர் எதை அழிவுக்காக வைத்திருந்தாரோ அதை அவன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு கூட இல்லாதவன். யாரு? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் போது கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். எப்படி பெருக பண்ணினாரா? நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லும் போது 2 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய எஜமானன் சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள், அவ்வளவு ஆசீர்வாதங்கள். ஒருவனாய் இருக்கும்போது எந்த உதவியும் இல்லாத நிலைமையிலே ஆபிரகாம் காணப்பட்ட போது, யாருமே உதவி செய்வதற்கு அவனுக்கென்று இல்லாமல் இருந்த போது, கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரா? அந்த ஒருவனாய் இருந்த அவனை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்தாரா? பெருகி பெருகி பெருகி.
எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப நாளுக்கு நாள் நம்ம விருத்தி அடையணும்னு சொன்னா அதனுடைய ரகசியம் ஒண்ணு உண்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது கர்த்தர் தன்னோடு இருக்கின்ற வகையில் தன் ஜீவியத்தை அமைத்துக் கொண்டார். அல்லேலூயா. அப்படிதானங்க? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒருவனாய் இருந்தவனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? ஒருவனாய் இருந்தவனை என்ன செஞ்சாரா? நீங்க ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் பாத்தீங்கன்னா, அநேகர் பொறாமை கொண்டார்கள். அநேகர் என்ன செய்தார்கள்? நீங்க ஆதியாகமம் 26வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம். வாசிங்க. 26:11 இருந்து வாசிங்க. பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி அந்த பஞ்ச காலத்திலே அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க எப்படின்னு. இந்த ஈசாக்குடைய நிலைமை அதுதான். ஆபிரகாம் இறந்து போயிட்டாரு. ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போய்விட்டார். இப்பொழுது ஈசாக்கு எப்படி இருக்கிறாரு? தனியா தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தனியாக இருக்கிறான். இளம் மனைவி இவன் தனியா தான் இருக்கிறாங்க. அப்படி அவன் தனித்து இருக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா. அது எந்த காலத்தில் ஆசீர்வதித்தாரா? பஞ்ச காலத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. பஞ்ச காலத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அல்லேலூயா. எப்படிங்க? அடுத்தவன் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். உங்க மேல யாராவது பொறாமைப்படுறாங்கன்னு சொன்னா உன்னை புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு. என்ன? அல்லேலூயா. அது அடையாளங்க. கர்த்தர் ஜனங்கள் உங்களை பார்த்து யாராவது பொறாமைப்படுகிறார்கள் என்றால் அதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதினாலதான் ஜனங்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஆமென். நாம் எல்லாரும் என் மேல பொறாமைப்படுவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? உங்க மேல எல்லாரும் பொறாமைப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதனால பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறாமைப்படுகிறார்கள். ஆமென். ஆபிரகாமும் சரி, ஆபிரகாமுடைய குடும்பமும் சரி, கர்த்தர் அவர்கள் தனிமையாய் இருந்தபோது கர்த்தர் அவர்களை அழைத்து ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணினார். எப்படிங்க? எப்படி பெருக பண்ணாரா? எல்லாரும் அவர்களை கண்டு பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் பெருக பண்ணினார். ஆபிரகாம் மேல நிறைய பேருக்கு பொறாமை இருந்துச்சு. அவன் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது செழிப்பான இடத்தை எல்லாம் லோத்து சுதந்தரித்துக் கொண்டான். செழிப்பு. அந்த சோதோமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது எகிப்தை போலவும் கர்த்தருடைய ஏதேன் தோட்டம் போலவும் இருந்துச்சான். அந்த சோதோமை குறித்து சொல்லும் போது எகிப்தை போல செழிப்பா இருந்துச்சான், கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சுன்னு இதே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தெல்லாம் யார் எடுத்துட்டா? மீதி உள்ள இடம் எது? சாதாரணமான இடம். எனக்கு வேண்டான்னு நான் ஒதுக்கின இடம், எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுக்கின இடம், அது நல்ல இடம் அல்ல. ஆனாலும் அந்த லோத்தை காட்டிலும் கர்த்தர் யார் ஆசீர்வதிச்சிருந்தாரு? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை அழைத்தேன். அழைத்த அழைப்புல அவன் நிலைச்சிருந்தான். ஆமென். அழைத்த அழைப்பில அவன் நிலைத்திருந்தான். அந்த அழைப்பிலே அவன் நிலைத்திருந்ததினாலே, ஆமென்,
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்க படும்போது, அநேகர் ஆசீர்வதிக்கப்படும் போது அதற்கு பல காரணங்களை சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஓமையை சொல்ல விரும்புகிறேன். புரியுதா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதர் ஓமையின் மூலமாகத்தான் விளக்கினார். அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஊழியக்காரர் போறாரு. ஆண்டவர் அவர் அழைச்சாரு, நீ அங்கதான் போகணும்னாரு. அந்த இடத்துக்கு அவர் போனாரு. போய் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா சொல்லவே முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்தது. சில வருடங்களுக்கு பிறகு அந்த ஊழியம் நன்றாக வளர்ந்தது, நன்றாக பெருகியது. அந்த ஊழியம் நன்றாக பெருகி அந்த கிராமம் இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அப்ப நிறைய ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய ஆலயத்தை அவர் கட்டினார். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய வர்ற ஊழியக்காரர்கள் தங்குவதற்காக இதற்கு என்று சொல்லி நிறைய பெரிய ஒரு பார்சனேஜ் கட்டினாரு. எல்லாம் செஞ்சு வச்சாரு. உடனே விசுவாசிகள் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? என்ன, பாஸ்டருக்கு பணம் ரொம்ப கொழுத்து போச்சு. புரியுதா? பாஸ்டருக்கு பணம் ரொம்ப கொழுத்து போச்சு. அதனால அவர் ஊழியத்துக்கு மட்டும் செய்யாம அதை கட்டுறாரு, இதை கட்டுறாரு, இப்படி கட்டுறாரு. இதெல்லாம் தேவையா? அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க நம்ம இந்த முழு தசம பாகத்தையும் இந்த பாஸ்டருக்கே கொடுக்கணுமா? ஏன் நீ தசம பாகம் கொடுத்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? நான் கேட்கிறேன், நீ தசம பாகம் கொடுத்து அவன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீ கொடுக்காம இருந்தாலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நல்லா கவனிக்கணும். அதுல என்ன பாதி கொடுக்கிறது? முழுவதையுமே நீ வச்சுக்கோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரனும் சரி, ஆபிரகாம் முதல் இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சுவிசேஷத்தை குறித்து பைபிள் காலேஜ்ல படிக்கிற நேரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம், முதல் எவாஞ்சலிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் தான். முதல் எவாஞ்சலிஸ்ட் யாரு? ஆபிரகாம் தான். அந்த முதல் சுவிசேஷகனை ஆண்டவர் இவ்விதமாக ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் அழைப்பு மாத்திரமல்ல, அந்த அழைப்புல அவன் நிலைச்சிருந்தான். அந்த அழைப்பில் அவன் உண்மையா இருந்தான். அவன் அந்த அழைப்புக்குள்ளாக இருந்த போது அவன் பட்ட பாடுகள் சொல்லவே முடியாது. எத்தனையோ பிரச்சனைகளை ஆபிரகாம் சந்தித்தான். எகிப்தின் ராஜா மூலமாய், இல்லையா, அபிமெலேக்கு என்கிற ராஜா மூலமாய் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தான். ஆனாலும் கூட அழைத்தவரை நம்பி அவன் ஆண்டவருக்குள்ளே அவன் ஜீவித்த போது ஒண்ணும் இல்லாம வந்த ஆபிரகாமை கர்த்தர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோக்குல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நமக்கு பிறந்த வீட்டுல ஆசீர்வாதம் இல்லாட்டியும் பரவாயில்ல, புகுந்த வீட்டிலையும் ஆசீர்வாதம் இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆமென். பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுல சிலர் அதான் சொல்றாங்க, என்ன ஏன் தலையெழுத்து, பிறந்த வீட்லயும் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, புகுந்த வீட்லயும் எனக்கு ஆசீர்வாதமே இல்ல, எனக்கு எந்த பேக் சப்போர்ட்டுமே இல்ல, அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு யாரு பேக் சப்போர்ட்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு எந்த சப்போர்ட்டும் யாரும் கிடையாது. அதற்காக ஆபிரகாமை கர்த்தர் எந்த விதத்துல கீழ்ப்படுத்தினார்? எந்த விதத்திலும் கிடையாது. எல்லா விதத்திலும் ஆபிரகாம் மேன்மை அடைந்தவனாய் அவன் காணப்பட்டான். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்ட முதலாவது ஊழியக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா எவாஞ்சலிஸ்ட் ஆபிரகாம் தான். முதல் எவாஞ்சலிஸ்ட் யாருங்க? ஆபிரகாம். அவன் கர்த்தர் அழைத்த அழைப்பிலே அவன் உண்மையா இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை எல்லா விதத்திலும் அவனை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கு? நான் தனிமையா இருக்கிறேன், தன்னந்தனிமையா இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு 7 சகோதரர்கள் கூட பிறந்தவங்க. இவங்களுக்கு என்ன? 2 சகோதரிகள் கூட இருக்கிறாங்க. அப்பா, அவருடைய மச்சான் ஒருத்தர் இருக்கார் பாருங்க துபாயில,
அவங்க குடும்பத்தையும் அப்படியே தூக்கி தாங்குறாரு. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதாங்க? எங்க வீட்டுல யாரும் கிடையாது. சிலர் சொல்ற நானே கையை ஊனி நானே கரண் அடிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் நீ கரண் அடிக்கிறதுக்கு அடுத்தவனா வந்து கையை ஊனுவான். நான் கரண் அடிக்கணும்னு நான் தான் கையை ஊனணும். சிலர் ரொம்ப பரிதாபமா சொல்றாங்க, நானே கையை ஊனி நானே கரண் அடிக்க வேண்டியது இருக்கான். நான் கரண் அடிக்கணும்னு நினைச்சா நான் தான் கையை ஊனணும். அல்லேலூயா, ஆமென். இந்த பரிதாபமான பேச்சுகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். தன்னுடைய பிள்ளையாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றினார். அழைத்த அழைப்புல சரியாயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? ஒருத்தன் ஒரு 3-4 வருஷத்துக்கு முத ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு பூஜை வச்சான். மூக்குல குத்திட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு மூக்குல ஒரே குத்திட்டவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ இந்த ஊருக்கு வந்த நேரம் இப்படியா இருந்த? நீ இந்த ஊருக்கு வந்த நேரம் இப்படியா இருந்த? இன்னைக்கு பாரு எப்படி இருக்க அப்படின்னா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஊர்ல பொறாமைய பாருங்க. நீ இந்த ஊருக்கு வந்த நேரம் இப்படியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன கர்த்தர் அழைச்சாரு, அழைப்புல நிலைச்சிருக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு அதான் சொல்லி தரேன். என்ன அழைச்ச கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. எதற்காக கர்த்தர் அழைச்சாரோ அந்த அழைப்புல நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை விட்டுட்டு பொறாமப்பட்டு நோ யூஸ். பொறாமப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிதானுங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பார்த்தா நீங்க என் மேல பொறாமையா இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, உண்மைதானுங்க? இப்ப ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா எந்த சூழ்நிலையில கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை என்றால் என்னிடத்தில் இருக்கிற குறை என்பதை நான் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளணும். என்ன குறை இருக்கிறது என்பதை என்ன செய்யணும்? நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு சில காரியங்களை ஏன் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட 1-2 காரியங்களை 2-3 காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். வாசியுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. விட்டு நல்ல கவனிக்கணும். நீ உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு. இப்ப ஐயா எங்க கொண்டு வந்து கல்தைய பட்டணமாகிய ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்து எங்க இப்ப செட்டில் ஆயிட்டார் ஐயா? ஆரான்ல. ஐயா செட்டில் ஆயிருக்கிற இடம் எது? ஆரான். இந்த ஆரானில, ஆரான் என்கிற இந்த இடத்துல அவன் அங்க இருக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு. ஆமென். கர்த்தர் முதலாவது நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா விட வேண்டியத விடணும். ஆமென். எதை விடணும்? எதையெல்லாம்? இப்ப பாருங்க, பற்றி கொள்ள வேண்டியவைகளும் உண்டு, விட்டுவிட வேண்டியவைகளும் உண்டு. அப்படிதானுங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப பற்றி கொள்ள வேண்டியது ஆண்டவரை. அப்படிதானுங்க? அடுத்தது பற்றி கொள்ள வேண்டியது எதை? கர்த்தருடைய வசனத்தை. ஆபிரகாம் கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டான். நீங்க வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். அதுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் பல காரியங்களை அவனுக்கு சொன்னார். பல காரியங்கள் அவனுக்கு என்ன செஞ்சாரு? வாக்குத்தத்தமாக சொன்னார். ஆண்டவர் சொன்ன கட்டளையை பற்றி கொண்டான். ஆண்டவர் இப்படி நான் செய்தால் எனக்கு ஆண்டவர் இவைகளை எல்லாம் செய்வாராம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அவன் பற்றி கொண்டான். அப்ப பற்றி கொள்ள வேண்டியது உலகத்துல 2 தான். ஒன்னு கர்த்தருடையும் அவருடைய வசனத்தையும் பற்றி கொள்ளணும். ஆமென். அப்படிதானங்க? கர்த்தரை பற்றி கொள்ளணும், 2வது அவருடைய வசனத்தை பற்றி கொள்ளணும். சரியா? விட வேண்டியது எதெல்லாம்? விட வேண்டியது நிறைய காரியம். பற்றி கொள்ள வேண்டியது 2. ஆனால் விட வேண்டியவைகள் இருக்கு பாருங்க.
நிறைய காரியங்கள் நம்ம விடணும். ஆமென். ஆண்டவர் பாருங்க நமக்கு ரொம்ப ஈஸியான காரியத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. பற்றி கொள்வது 2 காரியத்தை பற்றி கொண்டால் போதும். ஆனா விட வேண்டியது நிறைய காரியங்களை நம்ம விடணும். நிறைய காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை நாம் விட வேண்டும். அவைகளை நாம் என்ன செய்யணும்? விட வேண்டும். விட்டால் என்ன நடக்கும் சொல்லுங்க? ஆமா, ஒருவனாய் தான் வந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விட வேண்டியதை விட்டாயா. இத நீங்க பார்க்காம இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அவன் எதை விட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே அவன் எதை விட்டான்? ஐயா, அதை விடுறது அவ்வளவு எளிதான காரியமா? கடினமானதுதான். கடினமான காரியத்தை விடும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க? அவ்வளவு எளிதாக விட முடியாதுங்க. ஏன்னு கேட்டா, ஏன் என்று சொன்னால் அது கடினமானது. அதை விடுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் அதையும் விடும்போது விடுவதற்கு மனமில்லாமல் இருக்கிற காரியங்கள் உண்டு. விடுவதற்கு கடினமான காரியங்கள் உண்டு. புரியுதாங்க? இதை விட்டேன்னு சொன்னா என்னுடைய அந்தஸ்தெல்லாம் போயிரும். இதை விட்டேன்னு சொன்னா என்னுடைய ஆதிக்கம் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்ற அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப விட முடியாத அந்த காரியங்களை நம்ம விடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இல்லையா? சொல்லுங்க. ஆமே. விட முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்லும் போது நாம் விடுகிற வேளையில கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் இல்லையா? சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நான் விட வேண்டிய காரியம் இது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாவற்றையும் தன்னிடத்திலே பற்றி வைத்துக் கொண்டிருக்க முடியாது. இதைத்தான் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஆமே. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. யாரும் என்ன பார்த்து சொல்ல முடியாது நீ இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனா நான் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கணும். இந்த அழைப்புல இருந்து கொண்டு ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்ட நான், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நான், இவைகளோட நான் இருக்கலாமா அப்படிங்கறத நான் தான் பார்க்கணும். அப்படித்தானுங்க? பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், எனக்கு தகுதியா இருக்காதே. அப்ப எதை விடணுமோ நான் அதை விடும்போது கர்த்தர் நம்மை, நீ யாருடைய உதவியுமே தேடணுங்கிற அவசியம் இல்லை. நான் தனித்தவன். சிலர் வந்துட்டு ரொம்ப மற்றவங்க கிட்ட போய் அடுத்தவர்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக தங்களுடைய தனித்த நிலைமையை தனக்கு யாருமே உதவி செய்வதற்கு இல்லை என்றே சொல்லி மற்றவர்களுடைய பரிதாபத்தை சம்பாதிப்பார்கள். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம்னா அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட்டால் அடுத்தவனுடைய பரிதாபத்தால நம்ம வாழணுங்கிற அவசியமே கிடையாது. ஆமே. நம்மளை பரிதாபப்பட்டு ஏதோ ஒருத்தன் நமக்கு எதையாகிலும் கொடுத்து நம்ம அதனால வாழணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆமே. நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் வேத வசனத்திலிருந்து, கர்த்தர் உங்களிடத்துல நீங்கள் எதை விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ நீங்கள் அதை விட்டு பாருங்க. ஆமே. நீங்கள் அதை விட்டு பாருங்க. ஆனா விடுறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஏதாகிலும் ஒரு காரியம் நீங்க விடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த காரியத்தை நான் விடணும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு அலாரம் என்ன செய்யும்? மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். பைபிள் அப்படி இருக்கா? வாசிங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். 2 பேதுரு 2:8. சீக்கிரம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அலாரம் சொன்னேன்ல, அது எது தெரியுமா? வாதிச்சுக்கிட்டே இருக்கியா? ஆமே. என்ன செய்யும்? வாதிச்சுக்கிட்டே இருக்கும். இது அலாரம். ஒரு அலாம் அடித்துக் கொண்டே இருக்கும்.
என்னன்னு கேட்டா ஒரு வாதிப்பு. லோத்து யாருங்க? நீதிமான். லோத்து யாருங்க? ஒரு நீதிமான். அந்த நீதிமான் அவன் எதை விடணும்? சோதோம விடணும். எதை விடணும்? ஆமா, ஒரு தவறான காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான். அதை அவன் என்ன செய்யணும்? விடணும். அவன் வசனம் அதான் சொல்லி இருக்கு, அவனுக்கு அதை விடவும் முடியல. ஆனா அங்க ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு, எச்சரிக்கை மணி. எப்படின்னு கேட்டா அதான் வாதிப்பு. அக்கிரம கிரியைகளை காண்கிறான், கேட்கிறான். இது ரெண்டையும் பார்த்துட்டு, ஐயோ நான் ஒரு நீதிமான், நான் இங்க இருக்கலாமா? நான் ஒரு நீதிமான், இங்க இருக்கலாமா? இதான் வாதிப்பு. விடவும் முடியல, விடவும் முடியல. அதே நேரத்தில் ஒரு வாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ விட முடியலையே, விட முடியலையே. ஏன் விட முடியல? நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீதிமானாக இருந்தாலும் விட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். வாசிங்க ஆதியாகமம் 34வது அதிகாரம் 13 இருந்து சில வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 34:13 இருந்து சில வசனங்கள். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனுக்கும் ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக விருத்தச்சேதனம் இல்லாத புருஷனுக்கு. இப்ப தீனாள் மேல யாருக்கு ஆசை? சொல்லுங்க. சீகேமுக்கு. தீனாள் என்ன செஞ்சா? ஊர் சுத்தி பார்க்க போன, அங்க தகாத சம்பவம் நடந்து போச்சு, நடக்க கூடாதது நடந்து போச்சு. இத கேள்விப்பட்ட உடனே யாக்கோபின் பிள்ளைகளுக்கு என்ன உண்டாயிருச்சு? கோபம் வந்துருச்சு உடனடியாக. ஆனா அவன் இருக்கிறான் பாருங்க, சீகேம். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, தீனாளை எப்படியாவது என்ன செய்யணும்? தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும். ஆனா யாக்கோபின் சகோதரர்கள், யாக்கோபின் பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? எந்த காரணத்தை கொண்டு இவனுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்முடைய தங்கச்ச கொடுக்கலாகாது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா, சீகேம் தீனாளின் மேல் ஒரு ஏக்கத்தோட இருக்கிறான். உடனடியாக சகோதரர்கள் எல்லாரும் போனாங்க சீகேம் வீட்டுக்கு. போயிட்டு சீகேமும் அவனுடைய குடும்பமும் செய்ய முடியாத காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன காரியத்தை சொல்லுகிறார்கள்? விருத்த சேதனம் பண்ணாத ஒருவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கவே மாட்டோம். இவன் என்ன நினைச்சான்? சீகேம் விருத்த சேதனம் செய்து கொள்ள மாட்டான் என்பதற்கா என்று நினைத்து அவன் அங்க போய் உறுதியா பேசுகிறான். ஆனால் நீங்களும் விருத்தச்சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டு. நல்லா கவனிக்கணும். இப்ப தங்கச்ச கல்யாணம் கட்ட போறேன் ஒருத்தன் தான். ஆனா இவன் என்ன சொல்றான்? ஹோல் ஃபேமிலி விருத்தசேதனம் பண்ணோம், எங்களை போல நாங்கள் இதற்கு சம்மதிப்போம்னா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பேர் சம்மதிக்கணும்ல. வாசிங்க. உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு. ஆமா, நீங்க மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் சம்பந்தக்காரங்க ஆகிடலாம். எங்க பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்குறோம், உங்க பிள்ளைகளை எங்களுக்கு தாங்க, நாம எல்லாரும் ஒரே ஜனம் ஆயிருவோம். செய்ய முடியாத காரியத்தை அங்கே சொல்லுகிறார். விருத்தச்சேதனம் பண்ணிக் கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால், ஆமா, நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம். நாங்க தீனாலே கூட்டிட்டு போயிருவோம். இதுக்கு நீங்க உடன்படலன்னா நாங்க கூட்டிட்டு போயிருவோம். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால். கவனிக்கணும். அந்த சீகேம் தீனாளின் மேல் பிரியம் வைத்திருந்ததினால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார். அவனுக்குன்னு செல்ஃப் பிரஸ்டீஜ் இருக்கு. யாருக்கு?
சீகேமுக்கு. ஆனாலும் தீனாளின் மேல் வைத்த பிரியம் அவன் அந்த செல்ஃப் பிரஸ்டீஜ் எல்லாத்தையும் விட்டு விடுவதற்கு காரணமாய் இருக்குமே. ஆனால் நான் சொல்ல வருகிற காரியம் என்ன? தீனாளின் மேல் கொண்டிருந்த அலாதி பிரியம் அவன் சில காரியங்களை விட்டு விடுவதற்கு அவன் சம்மதிப்பானே. ஆனால் நம்ம ஆண்டவர் மேல பிரியம் வைத்திருந்தால் எதையும் விடுவதற்கு ஆயத்தமா இருப்பான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன் விட முடியல? ஏன் விட முடியல? வசனத்தை பற்றி கொண்டால், கிறிஸ்துவை பற்றி கொண்டால் உலகத்துல எந்த காரியமும் நமக்கு அற்பமா தெரியும். ஆமே, அப்படிதானுங்க? வசனத்தை பற்றி கொண்டால், கிறிஸ்துவை பற்றி கொண்டால் எல்லா காரியமும் இந்த உலகத்தில் அற்பமா தெரியும். எதையும் விட்டு விடுவது நமக்கு லகுவா இருக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இதுக்கு ஒத்துக்கொள்றீங்க? ஆனா சீகேம் தீனாளின் மேல் அலாதி பிரியம் வைத்திருந்ததினால் அவன் எதையும் விடுவதற்கு ஆயத்தம் என்றால், நமக்காக ஜீவனை கொடுத்தாரே ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்தாரே ஆண்டவர். நாம் என்ன செய்யணும்? அப்ப சொல்லுங்க. எதையுமே நம்ம எளிதாக விட்டுடலாம். எப்பொழுது? ஆண்டவர் பேரில் நமக்கு அலாதி பிரியம் இருந்தார். ஏன் விட முடியல? நேம் சே கிறிஸ்டியன்ஸ், பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு நாம் வெளிப்படுத்தல. நம்ம இன்னைக்கு பாருங்க, எந்த காரியத்தையாவது மனதார நம்ம விட்டு கொடுக்கிறோமா? சொல்லுங்க. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், ஆசீர்வாதம் வந்தது. ஆமே. ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க? ஆமா, விட்டு கொடுத்தான். ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அடுத்த வார்த்தையே பேசல. ஆபிரகாம் ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு கடினமான காரியங்களை தான் கர்த்தர் அவனிடத்தில் விட்டு கொடுக்க சொன்னாரு. ஆனால் அந்த கடினமான காரியங்கள் அத்தனையும் ஆபிரகாம் விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருந்த போது கர்த்தர் ஒருவனாய் இருந்த அவனை அழைத்து ஆசீர்வதித்து, சொல்லுங்க, விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி? எத்தனை பேர் நீங்க ஆயத்தம்? ஆண்டவர் சொன்ன எதையும் விடுவேன். சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன எதையும் விடுவேன். கையை வைத்து காமிங்க பாப்போம். உண்மைதானா? ஆண்டவர் சொன்ன நான் எதையும் விடுவேன். காரணம், எனக்கு ஆண்டவர் பேரில் அலாதி பிரியம் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எனக்காக உயிரை கொடுத்தவருக்காக எதையும் நான் விட்டு கொடுப்பேன். எதையும் நான் என்ன செய்வேன்? விட்டு கொடுப்பேன். இரண்டாவது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு முதல் காரணம், விட வேண்டியவைகளை அவன் விட்டான். இரண்டாவது, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். என்ன? எப்படி புறப்பட்டு போனானா? சொன்னபடியே. புறப்பட்டு போன்னு சொன்னாரு. சொன்னபடியே அவன் புறப்பட்டு, ஆண்டவர் சொன்னபடியே. அந்த வார்த்தையில், ஆண்டவர் சொன்ன வார்த்தையில எந்த மாறுபாடான காரியங்களையும் அவன் சொல்லவே இல்லை. சொன்னபடியே. ஆண்டவர் தனக்கு சொன்னபடியே. இந்த ஆண்டவர் தனக்கு சொன்னபடியே செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. சில காரியங்களை அப்படி லேசா ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்யறது கூட கொஞ்சம் ஈஸி. புரியுதாங்க? கொஞ்சம் நெளிவு சுழிவை ஏற்படுத்தி, ஆண்டவர் சொன்ன காரியத்துல சில நெளிவு சுழிவுகளை ஏற்படுத்தி சில காரியங்களை செய்யறது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னபடியே. மரியாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுல எந்த விதமான மாறுபாடுகளையும் நீங்க ஏற்படுத்தக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் சரியா, அவர் சொன்னபடியே. அவர் சொன்னபடியே என்ன செய்யணும்? எல்லாரும் பாருங்க ஆச்சரியப்பட்டாங்க. ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு கூட போனேன், இப்படி திராட்சை ரசம் கிடைச்சதே இல்லை. அந்த கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணத்துக்கு கூட போனேன், இப்படி ஒரு திராட்சை ரசம்
கிடைத்ததே இல்லை. இது எங்கே இருந்து வந்தது? இது எங்கே இருந்து வந்தது? அடுத்த கல்யாண வீட்டுக்காரன் கேட்டிருப்பான், இது எங்க வாங்குனீங்க? நாங்களும் அங்கேயே வாங்கிக்கிறோம், அடுத்தது எங்க மகா கல்யாணத்துக்கு கூட நாங்க அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிறோம், சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். அந்த அளவுக்கு டேஸ்டி. காரணம் என்ன தெரியுமா? இது நீ எங்கேயும் வாங்க முடியாது. இந்த ரசம் எங்க இருந்து வாங்க முடியும் என்றால், அவருடைய வார்த்தையின் படியே, அவர் சொன்னபடியே எந்த மாற்றமும் சொல்லாம செய்யும் போது கர்த்தர் உனக்கு தனிமையாயிருக்கிற உன்னை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வசனம் என்ன சொல்லியிருக்கு? அதன்படியே. வேதத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. லோத்துக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ சோதோமை விட்டு வெளியே போனாரு. சொன்னாரா இல்லையா? இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், சோதோமை விட்டு நீ என்ன செய்ய? வெளியே போ என்று ஆண்டவர் சொன்னார். வெளியே போன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவன் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? வாசிங்க 19வது அதிகாரம் 17, 18. அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், ஆண்டவர் சொல்றாரு, வெளியில இழுத்துட்டு வந்துட்டாரு. யார? லோத்தை வெளியே கொண்டு வந்துட்டாரு. பின்பு கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, நீ மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவர் அதை சொல்றதுக்கு காரணம் என்ன? நீ அழிஞ்சு போக கூடாது, உன் குடும்பம் அழிஞ்சு போக கூடாது. ஆகையினாலே நான் சொல்றபடி செய்ய, நான் சொல்லுகிறபடி நீ அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னான். என்ன சொன்னா? அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னான். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. என்ன தெரியுமா சொன்னா? அப்படி அல்ல ஆண்டவரே. எப்படி? இப்படி இல்ல, வசனத்தின் படியே செய்யன்னு சொன்னா. அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில், அதாவது உம்முடைய அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில இவன் ஒரு ஆல்டரேஷன் பண்றான். அப்படி அல்ல ஆண்டவரே. எதற்காக சொல்றாரு? நீ உன் ஜீவன் தப்பணும். உன் ஜீவன் தப்பும்படிக்கு உன் ஜீவனிலே கரிசனை கொள்கிற நான் சொல்லுகிறேன், வசனத்தின்படியே நீ செய் என்று அவன் சொல்லுகிறான். அப்படி அல்ல ஆண்டவரே. இல்ல, கொஞ்சம் உம்முடைய வசனத்துல நான் கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டும். சரியா? அப்புறம் ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? லோத்து இதுவரைக்கும் செஞ்சது தப்புதான். இப்பயாவது கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வச்சு ஓடிப்போன்னு சொன்னார்ல, இவன் ஓடி போயிருந்தா வசனத்தின் படியே, கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒருவனாய் தான் வந்தான். கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருப்பார். கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருப்பார். ஆனா ஆண்டவர் அதை செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேற. இவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், அப்படி அல்ல ஆண்டவரே. எத்தனை காரியத்துல நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் தெரியுமா? அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. குன்னூருக்கு ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளு அண்ணன் 85லயோ 87லயோ வந்தாரு. இந்த ஊருக்கு வர நேரம் எப்படியா இருந்தாரு? கத்தியா இப்ப கார் வச்சிருக்காரு, பைக் வச்சிருக்காரு, எம்மாந்தண்டி கட்டணம் கட்டிட்டாரு பத்தியா, அப்படிலாம் சொல்றாங்க. ஏன் விசுவாசிகளே சிலர் பேசிடுறாங்க. அதை விடுங்க, எல்லாம் விடுங்க, மறப்போம், மன்னிப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நான் இந்த ஊருக்கு விரும்பியே வரல. எனக்கு 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ செப்டம்பர் மாசம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. மன்னிக்கவும், அக்டோபர் மாசம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. 27ஆம் தேதி நீ போய் ஜாயின் பண்ணணும் குண்டூர்ல. எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா?
தூங்கிக்கிட்டே இருக்கிற நேரம் திடீர்னு சொல்லி பயந்து எந்திரிச்சிருக்கிறேன். குன்னூருக்கு வர அப்படி பயந்தேன். நான் குன்னூருக்கு விரும்பியே வரல. உண்மையா சொல்ல போனா குன்னூருக்கு நான் விரும்பியே வரல. மலை தேசத்துல போய் நம்மளால இருக்க முடியாது, வேண்டாம் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனாலும் கமிட்டியில 4 பேர் மதுரை பக்கத்துல இருக்கிற மேலூர் என்கிற இடத்துக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. 4 பேர், நல்லா கவனிக்கணும். 4 பேர் என்ன சொல்லிட்டாங்க, மேலூருக்கு வர போட்டுடலான்னு. அந்த இடத்துல இருந்த பாஸ்டர் ரத்னபால் அவர்களை பாளையங்கோட்டைக்கு மாத்தியாச்சு. அந்த இடம் காலியா இருக்கு, என்ன அந்த இடத்துக்கு போடலாம். நான் தான் கேட்டேன், அந்த இடத்துக்கு என்ன போடுங்க, நான் அங்க போயிடுறேன்னு. 4 பேர் ஓகேன்ட்டாங்க. அதுல இருந்த தலைவர் சூப்பரண்ட் அவர்கள் வந்து கமிட்டியில உட்கார்ந்தாரு. 4 பேர் உட்கார்ந்து ஓகேனாச்சு. மெஜாரிட்டி 4 பேர் ஓகேனாச்சு. ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு. வந்து உட்கார்ந்த உடனே என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்படி முடிவு பண்ணியிருக்கிறோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஜாஷுவாவை தூக்கி குன்னூருக்கு மாத்திட்டாரு. அவங்க 4 பேரும் சொல்றாங்க, அவர் சொன்ன பிறகு எங்களால மீறி பேச முடியலன்னு. 5 பேர்ல மெஜாரிட்டி 4 தானே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1 தான் மெஜாரிட்டி. ஏன்னு கேட்டா கர்த்தருடைய சித்தம். அந்த வார்த்தைக்கு நான் மாத்தி நான் எதுவும் பேசல. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். வந்தேன், தனியனாய் தான் வந்தேன். இந்த இடத்துல எனக்கு யாரும் தெரியாது, புதுசா வந்தேன். நீங்க கேட்கலாம், இங்க தான் விசுவாசிகள் 1 பேர் இருக்காங்களே, உங்களுக்கு எப்படி தனியனாயின்னு? யாரையுமே அன்னைக்கு எனக்கு தெரியாது. 11 பேர் இருந்தாங்க. இந்த 11 பேரை வச்சுதான் அவர்களும் எனக்கு ஊழியத்தில் எந்த விதத்திலும் உதவி கிடையாது. நான் தனிய ஒருவன் தான். தனியனாய் கர்த்தர் அழைத்தார். அந்த அழைப்புல கஷ்டமோ பாடோ, அந்த அழைப்புல உண்மையாய் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதனாலதான் ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் சொல்ல வரேன். அதனாலதான் ஆசீர்வாதம். நான் எந்த வார்த்தையுமே, நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் இந்த விதத்தில் அப்படி அல்லன்னு சொல்லல. மோசே சொல்லுகிற, ஆண்டவரே நீர் வேற யாரையாகிலும் அனுப்பும்னா. ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்களை ரட்சிக்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கொண்டு வருவதற்கு நான் உன்னை அனுப்புறேன்னாரு. அவன் சொன்னா, இல்லை ஆண்டவரே நீர் வேற யாரையாகிலும் அனுப்பும்னா. நான் அப்படி சொல்லல. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். லோத்து அப்படி அல்ல என்றான். மோசே யாரையாகிலும் அனுப்பு என்றான். நான் அப்படி சொல்லல. நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே. ஆமென். வசனம் உங்களுக்கு கர்த்தர் கையில கொடுத்திருப்பதற்கு காரணம், அதை மாற்றுவதற்கோ அதுல எந்த திருத்தங்களையோ இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏற்றால் போல அந்த வசனங்களை மாற்றிக்கொள்வதற்கோ உங்களுக்கு அதிகாரமே இல்லை. அது என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படியே செய்தால் தண்ணீர் திராட்சரசமாகும். ஆமென். ஒருவனாய் வருகிறவன் பெருகுவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். 3, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு 3வது ஒரு காரணம். வாசிங்க 14வது அதிகாரம் 21, 22 முடிச்சிடுறேன் சீக்கிரமா. ராஜா ஆபிரகாமை நோக்கி, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம், நல்லா கவனிக்கணும், ஜனங்களை நீர் எனக்கு தாரும். பொருள்களை நீர் எடுத்து. எந்த ஜனம்? எந்த ஜனம் தெரியுமா? இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்தையும் குடும்பத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்த ஜனங்களோடு போய் லோத்தையும் அவனுக்குள்ள எல்லாரையும் மீட்டுட்டு வந்தார்கள். இத கேள்விப்பட்டு அபிமெலேக்கு என்கிற சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாம் கிட்ட வந்துட்டாரு. வந்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஜனங்களை எனக்கு தாரும். ஆமா, உங்ககிட்ட நல்ல ஜனங்கள் இருக்காங்கய்யா, யுத்தம் செய்யக்கூடிய அருமையான ஜனங்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை எல்லாம் என்கிட்ட தாரும்.
பொருள்களை நீர் நான் உனக்கு பொருள் எவ்வளவு வேணாலும் தரேன். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகி ஆட்களை எல்லாம் எனக்கு கொடுத்துரும், நான் பதிலாக என்ன செய்கிறேன், உமக்கு என்ன வேணுமோ நான் என்ன செய்யறேன் தர்றேன். ஆபிரகாம் சொல்றான், வேண்டவே வேண்டாம். நாளைக்கு நீ சொல்லுவீரு, என்ன சொல்லுவ? ஆபிரகாம் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் நான் தான். நான் கொடுத்த பொருளை வச்சுதான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான் அப்படின்னு நீ எல்லார பத்தி எல்லா இடத்துலயும் நீ என்ன செய்வ, போய் சொல்லிக்கிட்டு இருப்ப. அதனால உன்கிட்ட இருக்கிற ஒரு சரடுன்னா என்னங்க, ஈவன் a single piece of thread, ஒரு சின்ன நூல் கூட உன் கையில இருந்து எனக்கு தேவை கிடையாது. காரணம், எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் சொல்லணும். எந்த மனுஷனும் சொல்லக்கூடாது, என்னாலதான் அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாருங்க. இந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன கஷ்டம் இருக்கட்டும், நீங்க எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிடாதீங்க. பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு நம்மகிட்ட இருக்கிற, அதாவது அவன்கிட்ட இருக்கிற எதையாகிலும் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற நிலைமையில பரிதாபப்பட்டு யார்கிட்டையும் உங்க கஷ்டத்தையோ, புரியுதா, உங்க தேவைகளையோ நீங்க சொல்லவே கூடாது. எந்த சூழ்நிலைன்னாலும் சரி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. காரணம், நாளைக்கு அந்த மனுஷன் சொல்லுவான், என்னாலதான் அவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஆமே, தைரியமா நான்லாம் சொல்லுவேன், நீங்க யாரும் சொல்ல முடியாது எங்களாலதான் இவர் இந்த நிலைமையில இருக்காருன்னு. யாரும் சொல்ல முடியாது, நீங்க யாருமே சொல்ல முடியாது. ஆமே. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு நாள் நான் என்னுடைய தேவைகளையோ எந்த காரியத்தையோ கஷ்டப்பட்ட காலம் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் மற்றவங்க கிட்ட என்னுடைய பரிதாபத்தை நான் சம்பாதிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை, இனியும் நினைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதற்கு ஒரே காரணம் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்றதுல தான் நான் ரொம்ப வைராக்கியமா இருக்கேன். ஆமென். உங்களுக்குள்ள இந்த எண்ணம் வேணும். அபிமெலேக்கே, நாளைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு நீ தான் காரணம்னு அந்த கிரெடிட் உனக்கு கிடைக்க கூடாது. அந்த கிரெடிட் யாருக்கு கிடைக்க கூடாது? உனக்கு கிடைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லணும், நான் என் பிள்ளைய ஆசீர்வதிச்சேன்னு. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? இந்த எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சு? எலியா சூனேம் என்கிற ஊருக்கு அடிக்கடி போவாரு, போய் நல்லா ஊழியம் செய்வார். ஒரு நாள் அந்த வீட்டு பெண் புருஷங்காரங்கிட்ட சொல்றா, நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாரே ஒருத்தர், நல்லா ஊழியம் செய்யறாரு, நல்ல தேவ மனுஷன், அவருக்கு நம்ம வீட்டுல மேல ஒரு அறை கட்டி அவர் அங்கே வந்து தங்குவதற்கு நம்ம அவருக்கு உதவி செஞ்சா என்ன, வரும்போது போகும்போது அங்க வந்து தங்கட்டுமே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அறையை கட்டினார்கள். வீட்டுக்கு மேல ஒரு அறையை கட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு கட்டில் போட்டு, அங்க ஒரு டேபிள் போட்டு, அங்க ஒரு விளக்கு வச்சு, ஏன்னு கேட்டா வர்ற நேரம் போற நேரம் ஊழியக்காரன் அங்க தங்கட்டும்னு. வரும்போது போகும்போது அவருக்கு தேவையான நல்ல சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அவர் நல்லா சாப்பிட்டாரு. ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, யார? தன்னுடைய வேலைக்காரனை. கேயாசியை பார்த்து கேட்கிறாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நம்ம வர்ற நேரம் போற நேரம் எல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு சகல விதமான சலகரணங்களையும் ஒரு குறைவும் இல்லாம செய்கிறார்களே இந்த அம்மா, அந்த அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லியாச்சு. அந்த அம்மா வந்துச்சு. வந்த உடனே கேட்டாரு, என்ன கேட்டார் தெரியுமா? வாசிங்க 2 ராஜாக்கள் 4:13. அவன் கேயாசியை பார்த்து,
இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் என்ன செய்யணும்? ராஜாவிடத்திலாவது, ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா? அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன யாரு? தீர்க்கதரிசி எலிசா. ராஜா கிட்ட எதையாவது பேசணுமா? சேனாபதியிடத்திலாவது, சேனாதிபதியின் இடத்துல ஏதாவது பேசணுமா? உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ? உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? அரசாங்கத்துல இருந்து உனக்கு என்ன சலுகை வேண்டாலும் நான் என்ன செய்கிறேன்? வாங்கி தருகிறேன் என்று அவளை கேள் என்றான். அவளை கேள் என்றான். அதற்கு அவள், அந்த அம்மா இருக்கு பாருங்க, தங்கமான தாய். அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே. உங்ககிட்ட கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? உங்ககிட்ட கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? எலியா தீர்க்கதரிசி உங்க வீட்டுல இருந்து தங்கி இருக்காரு. நீங்க வர்ற நேரம் போற நேரம்லாம் அவருக்கு எல்லா காரியங்களையுமே செஞ்சு அவரை நல்லா பராமரிக்கிறீங்க. இப்ப அவர் வந்து உங்ககிட்ட கேட்கிறாரு, என்னன்னு கேட்டா, சொல்லுங்க, சீஃப் மினிஸ்டர்டையாவது டாக்டர் மன்மோகன் சிங் கிட்டையாவது உங்களுக்கு ஏதாவது நான் பேசி செஞ்சு தரணுமா? இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னுடைய எனக்கு ரொம்ப வேண்டியவர், நான் சொன்னா கேட்பார், உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இப்ப நீங்க திடீர்னு கேட்டீங்க, எங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, ஒரு நாள் டைம் கொடுக்குறீங்களா? நானும் எங்க வீட்டுக்காரர் ஒரு லிஸ்டே போட்டு வந்துடுறோம். டாக்டர் மன்மோகன் சிங் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு 15, சீஃப் மினிஸ்டர் கிட்ட கொடுக்க ஒரு 10, கலெக்டர் கிட்ட கொடுக்க ஒரு 5 லிஸ்ட் போட்டு வந்துருவோம்ல. அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னு பாருங்க. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ராஜாவும் மந்திரியும் சேனாதிபதியும் எனக்கு கொடுத்து எனக்கு பேசி எனக்கு நன்மை செஞ்சுதான் நான் நல்லா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. என் ஆண்டவர் என்னை ஏற்கனவே நல்லா வச்சிருக்கிறாரியா. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை ஏற்கனவே நன்றாக வைத்திருக்கிறார். ஆமே. நாளைக்கு சேனாதிபதி சொல்லக்கூடாது, என்னாலதான் இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க. நாளைக்கு ராஜா சொல்லக்கூடாது, சுனேமியால் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறானா அதற்கு நான் தான் காரணம்னு சொல்லக்கூடாது. அந்த கிரெடிட் எல்லாம் என் ஆண்டவருக்கு தான் போகணும். என்ன சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னா அந்த மகிமை அந்த கணம் முழுவதும் யாருக்கு தான் போகணும்? யாருக்கு தான் போகணும்? ஆமே. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காரணத்தை கொண்டும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவர்கள் அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் ஆசீர்வாதத்தின் மகிமை எல்லாம் கர்த்தருக்கே போகணும் என்பதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தனிமையாய் வந்த உங்களை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கடைசியா ஒண்ணு சொல்றேன், வாசிங்க. சங்கீதம் 105:42. சங்கீதம் 105:42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? கர்த்தர் நினைத்தார். அதாவது இன்னும் சொல்ல போனா கர்த்தரால் மறக்கப்பட முடியாத ஒரு மனுஷன் யாரு? ஆபிரகாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? நீங்க அவர் மனசுல பதியணும். ஆமென். அப்படிதானங்க? மறக்கப்படாம இருக்கணும்னா கர்த்தருடைய மனசுல என்ன செய்யணும்? நம்ம பதியணும். கர்த்தருடைய மனசுல நம்ம பதிகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரால நினைக்கப்படணும். இருக்கா அப்படி வசனம்? வாசிங்க. சங்கீதம் 115:2. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா அவர் என்ன நினைக்கணும். அவர் என்ன நினைக்கணும்னா அவர் என்ன நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் என் வாழ்க்கை இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிலருக்கு சிலரை நினைக்கிறதுக்கே, சில காரியங்களை நினைக்கிறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க.
அப்படிதானங்க? சிலரை நினைக்கிறதுக்கே நம்ம விருப்பப்பட மாட்டோம், அப்படிதானே? அவங்கள குறிச்சு பேசினாலே சொல்லுவோம், வேற ஏதாவது பேசுறீங்களா, அவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்கள நினைக்கவே நான் விரும்பல. கர்த்தரும் நம்மள அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. எப்ப கர்த்தர் நம்மை மறக்கிறார்? நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். வேதத்தை நம்ம மறக்கிற நேரம் கர்த்தர் நம்மை மறக்கிறாரு, நம்ம பிள்ளைகளை மறக்கிறார். வேதத்தை மறக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தை நம்ம மறக்கிற நேரம் கர்த்தர் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் என்ன செய்யறாரு? மறக்கிறாரு. நீங்க வேதத்தை மறக்காதீங்க, வேதத்தை கைக்கொள்வதற்கு மறக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருபோதும் அவர் மறப்பதே இல்லை. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, நோவா தன் காலத்துல நல்ல வசதியோட வாய்ப்போட தான் இருந்தான், நல்ல வசதி வாய்ப்போட இருந்தான். ஆனால் எல்லாம் இப்பொழுது ஜலப்பிரளயத்தில் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். கர்த்தர் நோவாவை என்ன செய்தார்? நினைத்தருளினார். நல்லா கவனிக்கணும், மறக்கப்பட்டவன் அத்தனை பேரும் அழிஞ்சு போனான், நினைக்கப்பட்டவன் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறான் இல்லையா? அவன் குடும்பம் மட்டும் 8 பேரு அரராத் மலையின் உச்சிக்கு போனாங்க. அங்க போய் தங்கி பலியிட்டு அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த நோவாவின் குடும்பத்தை பழுகி பெருக பண்ணி கர்த்தர் ஆசீர்வதித்தார், தேவன் மேன்மைப்படுத்தினார். ஆமென். அதனால நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். கர்த்தர் நம்மளை மறக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதுமே உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் நீ எனக்கு முன்பாக இருக்கிறாய். இதுதான் வேத வசனம் சொல்லுது. அதனால கர்த்தர் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்தருளினார். கர்த்தர் மறக்கல. கர்த்தர் என்ன செய்யல? மறக்கல. நீங்க பாருங்க, நீங்க வேதத்தில் நீங்க நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க பார்க்கும்போது என்னைக்காவது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, ஆனா கரெக்டா அதை நிறைவேற்றிடுவாரு. ஏன் அப்படின்னா அவன் தன்னுடைய உள்ளத்துல கர்த்தர் எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார். சொல்லிட்டேன், என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யணும் 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 செய்யணும்னு கர்த்தர் அதை நினைத்து கொண்டே இருக்கிறார். புரியுதா? ஆண்டவருடைய நினைவுக்கு உட்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியம் காணப்படணும். சிலரை நம்ம ஈஸியா மறந்துடுவோம், சிலரை பார்த்தீங்கன்னா வருஷங்கள் எத்தனை ஆனாலும் நம்மால மறக்கவே முடியாது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மறக்க முடியாது. நீங்களும் நானும் கர்த்தரால் மறக்க முடியாத நபர்களாக இருந்தால் கர்த்தர் தனிமையாய் வந்தாலும் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எல்லாரும் கண்களை முடிச்சோம். உங்களிலே எத்தனை பேர் யார் எழுந்து போகக்கூடாது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண பிறகு நான் போயிருவேன், அதற்கு பிறகுதான் நீங்க போகணும். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதவசனத்தின்படியாக ஹல்லேலூயா, அவன் ஒருவனாய் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பெருக பண்ணினார். உங்களையும் கூட அதே மாதிரி தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களிலே சிலர் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்க. ஐ எம் ஹெல்ப்லெஸ், நான் எந்த ஒத்தாசையும் யாரிடத்திலும் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்துல என் மூத்த அண்ணன் அப்படி இருக்கிறாரு, என் குடும்பத்தில் அவர்கள் நல்ல வசதியோட இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய உறவினர்கள் எஸ்டேட் ஓனராக இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்துல அவருக்கு இத்தனை வசதிகள் உண்டு, ஆனா நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். உன்னை குறித்து நீயே பரிதாபப்படாத. கர்த்தருடைய வசனத்துக்கு இந்த நாளிலே உன்னை அர்ப்பணிக்க.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தருடைய வசனத்துக்கு நீ ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னை வசனத்துக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு நீ உன்னை பரிபூரணமாக ஒப்புக்கொடு. யாருடைய ஒத்தாசை நமக்கு தேவையில்ல. ஐ அம் ஹெல்ப்லெஸ் சொல்லாத, ஐ அம் ஹெல்ப்லெஸ் சொல்லாத. உனக்கு உதவி செய்வதற்கு தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். எப்பொழுது என்று சொன்னால், நீ விட வேண்டியதை விடும்போது, நீ விட வேண்டியதை நீ விடும்போது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னுடைய ஆசீர்வாதத்துக்குரிய அத்தனை கிரெடிட்டும் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் போகணும் என்ற உணர்வு நமக்குள்ளே வரும்போது, ஆமே, என்னுடைய ஆசீர்வாதத்துக்குரிய கிரெடிட் அத்தனையும் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் போகணும். ஒருவரும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு நான் தான் காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நான் ஜீவிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வசனத்துக்கு உங்களை இந்த நாளிலே பரிபூரண ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் எப்பொழுதுமே கர்த்தருடைய நினைவுக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை நினைத்தள்ளினார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே பதிக்கப்பட்டவர்களாய், அவருடைய உள்ளத்திற்கு உகந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது தெரியுமா? தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது விருத்தி அடைந்ததற்கு காரணம் அவருடைய தகப்பனாகிய ஈசாய் அல்ல. தாவீது விருத்தி அடைந்ததற்கு காரணம் அவருடைய மாமனாகிய சவுலும் அல்ல. தாவீது விருத்தி அடைந்தான் காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய சப்போர்ட் நமக்கு தேவைங்கிற அவசியமே இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாருடைய ஒத்தாசைகளும் நமக்கு தேவை என்கிற நிலைமையில நீங்களும் நானும் பரிதாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. யார் எனக்கு உதவி செய்யல, யார் எனக்கு உதவி செய்யல, அது இன்றோடு கூட முடியட்டும். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருந்தபோது, அவன் ஒருவனாய் இருந்தபோது, அவனுக்கு உதவி செய்வதற்கு அவனுடைய தகப்பன் அவனோடு கூட இல்லாமல் இருந்தபோது, அவனுக்கு உதவி செய்வதற்கு அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து அவனோடு கூட இல்லாமல் இருந்தபோது, யாருடைய ஒத்தாசையும் இல்லை. ஆனா கர்த்தர் ஆபிரகாமை மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் பொறாமைப்படணும், மற்றவர்கள் பொறாமைப்படணும், மற்றவர்கள் பொறாமைப்படணும். உங்களை குறித்து பலரும் பலவிதமாய் பேசுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது பலரும் பலவிதமாய் பேசுவார்கள். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு அடையாளம் மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று நீங்க ஒண்ணு அங்கலாய்க்க வேண்டாம், நீங்க அங்கலாய்க்க வேண்டாம். காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை கேட்டோம். இந்த காலவெளியில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் விட வேண்டியவைகள் உண்டு. ஒரு அலாம் அடிக்கிறது போல என் உள்ளத்திலையும் இந்த காரியத்தை விடணும் போல என் உள்ளத்துல என் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். நீதிமானாகி எனக்கு அது தகுதி உடையது அல்ல, உடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட எனக்கு அது தகுதி உடையது அல்ல. ஆனாலும் கூட அதை விட முடியாம நான் தவிக்கிறேன். ஆண்டவரே விடணும்னு நினைக்கிறேன், ஆனா விட முடியாமல் இருக்கிறேன். உங்க கிருபையை தாங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. உண்மையை சொல்லுகிறேன், நீ இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு இன்னும் அநேகர் உன்னை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அவிதமாய் 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனதை செய்வார், தேவனதை செய்வார், தேவனதை செய்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் விட வேண்டியதை விடுவேன், விட வேண்டியதை விடுவேன். ஆண்டவரே ஒரு தீனாளுக்காக, ஒரு சீகே
ஆண்டவரே அவள் மேல் வைத்த பிரியத்தினால் எதையும் விடுவதற்கு ஆயத்தம் என்றால், நான் உண்மையில வச்சிருக்கிற பிரியத்தினாலே எதையும் விடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. வசனத்தை கேட்டிருக்கிறோம். வசனத்துக்கு நம்மை பரிபூர்ணமாய் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம். பரிபூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் காட். அவர் சொன்னபடியே ஆபிரகாம் கேட்டு, அவர் சொன்னபடியே ஆபிரகாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஏகசுதன் உன் நேசகுமாரன் கூட்டிக்கிட்டு மோரியா மலைக்கு போ, நான் காண்பிக்கிற மலைக்கு இடத்துல கொண்டு போய் நீ அவனை பலியிடு. ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் நமக்கு வேதத்துல ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்தால் அதுல எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் வேண்டாம். அதுல எதையுமே நீங்க சரிப்படுத்த வேண்டாம். அதுல என்ன சொல்லி இருக்கோ அப்படியே ஆமேன் என்று சொல்லி அதை அப்படியே செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி செய்ததனால தான் ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியில் இருக்கிற மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னால எண்ணக்கூடாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த வசனங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அல்லேலூயா. அந்த வசனங்கள் எல்லாம் உங்க ஜீவியத்தில் அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. Hallelujah, hallelujah, hallelujah. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, அருமையானவரே, அற்புதமானவரே, நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்களும் ஆபிரகாமை போலதான் இருக்கிறோம். நாங்க ஒருவனாய் தான் இருக்கிறோம். We are helpless. எங்களுக்கு ஒத்தாசை இந்த உலகத்துல யாரும் கிடையாது. உம்முடைய பிள்ளைகளிலே அநேகர் உம்மை ஏற்றுக்கொண்டதினால உதவி இல்லாத நிலைமையில இருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆபிரகாமும் காணப்பட்டார். ஆனாலும் ஆண்டவரே, அவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து அவனை நீர் பெருக பண்ணினீரே. அதே போல உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களும் கூட இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பெருக பண்ணுவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. சின்னவர்களாய் இருக்கிறார்கள். நீங்க தானே சொன்னீங்க, சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியும் ஆக்குவேன், ஏற்ற காலத்திலே நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களே. அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை நிறைவேற்றினீரே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட வசனத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை அர்ப்பணிப்பதன் மூலமாய் கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் செய்தது போல இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் செய்வதன் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்படியே செய்யும். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கேட்ட வசனங்களை உம்முடைய பிள்ளைகள் தியானித்து பார்த்து அவைகளுக்கு தங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்க உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் தேவ பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை பண்ணி நடத்தும். திரும்பி செல்லும் போதும் வாகனத்திலும் பிரயாணத்திலும் உங்க பிள்ளைகளோடு உம்முடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. கனமகிமை துதி ஸ்தோத்திரம் புகழ் எல்லாம் ஒன்றான மெய் தெய்வம் சீக்கிரம் வரப்போகிறவர் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.